தாவீதுக்கு வந்த செய்தியை கேட்டு அப்பொழுது அவன் அழுது இப்படி ஜெபித்தான். எப்படி ஜெபித்தான்? தேவனே, கர்த்தாவே, எனக்கு துணையாக நீர் இல்லாததைக் கண்டு நான் தனிமையாயிருக்கிறேன் என்று பீரிட்டு பாய்கிற சிங்கத்தைப் போல பாய்ந்து என்னை முறியடிப்பதற்கு எனக்கு எதிராக என் சத்துரு வந்து கொண்டிருக்கிறான். ஆனால் தேவனே, நீரே என் அடைக்கலம். அந்நாளிலே தாவீது அப்படிப்பட்ட ஒரு நிலையில் நிற்க காரணம் என்ன தெரியுமா? தாவீதினுடைய நற்குணம், தாவீதுடைய ஆவிக்குரிய நடத்தை. நம்மிலும் சிலர் இருக்கிறார்கள். இன்று நீ படுகிற உன் கஷ்டங்களுக்கு, இன்று நீ சந்திக்கிற நஷ்டங்களுக்கு, சந்திக்கிற அவமானங்களுக்கு பிரதான காரணம் என்னவென்றால் உன்னுடைய ஆவிக்குரிய நடத்தை. நீ தேவனுக்கு பயப்படுகிறாய் என்பதனால், நீ தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறாய் என்பதனால், தேவனுடைய சித்தத்தையே செய்ய வேண்டும் என்று நிலை நிற்பதனால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது, இவ்வளவு அவமானங்கள் வருகிறது. இத்தனை பேர் உனக்கு விரோதமாக எழுந்திருக்கிறார்கள். அன்று தாவீது சந்தித்த அந்த ஆபத்துக்கான பிரதான காரணம் என்னவென்றால், தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாது. அதை உணர்ந்து கொள்ள முடியாத சவுலோ தாவீதை எப்படியாகிலும் சரி கொன்று போட வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தான். ஆனால் பைபிள் ஒரு அற்புதமான வசனம் இருக்குங்க. என்ன தெரியுங்களாங்க? தேவனாகிய கர்த்தர் தாவீதை சவுலின் கரங்களுக்கு ஒப்புக் கொடுக்கவே இல்லை. அதாவது தேவன் தாவீதை சவுலின் கைகளுக்கு ஒப்புக் கொடுக்கிற வரைக்கும் சவுல் தாவீதை தொடக்கூட முடியல. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், சவுல் தாவீதை அவன் உயிரோடு இருந்த காலம் மட்டும் அவனை நெருங்கவே முடியலங்க. காரணம் என்ன? தாவீதை தேவன் தம்முடைய கரத்தின் நிழலிலே காப்பாற்றிக் கொண்டே வந்தார். தாவீது சிரமங்களை சந்தித்தான், தாவீது கஷ்டங்களை எதிர்கொண்டான், தாவீது பாடுகளுக்குள்ளாக இருந்தான், தாவீது தனிமைப்படுத்தப்பட்டான், பசி பட்டினியாக கிடந்தான். ஆனால் இவைகள் எல்லாம் என்ன செய்ததென்றால் தாவீதை ஒரு அற்புதமான ஆவிக்குரியவனாய் மாற்றியது. தேவன் ஏற்பாடு செய்து வைத்திருந்த சிங்காசனத்திற்கு தாவீதை தயார்படுத்தியது. அன்பு சகோதரனே, சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையில உன்னை பகைக்கிறவர்கள் இருக்கிறார்களா? நீ பெற்றிருக்க வேண்டியவைகளை, வைத்திருக்க வேண்டியவைகளை, நீ அனுபவிக்க வேண்டியவைகளை, உனக்கு கிடைத்திருக்க வேண்டியவைகளை, அதன் மூலம் சந்தோஷப்பட வேண்டியவைகளை தடுக்கின்றவர்கள், தடையாக நிற்கின்றவர்கள் உனக்கு மத்தியில் இருக்காங்களா? அப்படிப்பட்ட நிலைமைக்குள் இருக்கிறவர்கள் இருக்கிறீர்களா? இருந்தா கவனிங்க. அந்நாளிலே தாவீது தேவ சித்தத்தின்படி சிங்காசனத்தில் அமர வேண்டி இருந்தும் கூட சவுல் செய்த சதி திட்டத்தினாலே அவன் வனாந்தரத்துல 10-13 ஆண்டுகள் ஓடி தப்பிக்க வேண்டியிருந்தபோது தயவு செஞ்சு கவனிக்கணும். அந்த சிரமம், அந்த கஷ்டம், அந்த பாடுகள் தாவீதை இன்னும் நெருங்கி வரச் செய்தது, இன்னும் அதிக மதிப்புள்ள மனிதனாக மாற்றியது, இன்னும் அதிக பக்குவத்தை அவனுக்கு கொடுத்தது, தேசத்துக்கான உன்னதமான ராஜாவாக தாவீதை தயார்படுத்தியது. அது மாத்திரமல்ல, சவுல் செய்ய வேண்டும் என்று நினைத்த துரோகங்களோ, சவுல் தாவீதுக்கு எதிராய் தீட்டிய சதி திட்டங்களோ எதுவுமே அவனால செய்யவே முடியலங்க. இது எதை தெரியப்படுத்துகிறது? தேவன் உனக்காக வைத்திருக்கின்ற அவருடைய சித்தத்தை இந்த உலகத்தில் ஒருவருமே கூட தடுப்பதென்பது சாத்தியமே அல்ல. உனக்கு ஒருவேளை தோணலாம், தேவன் எனக்கு தரும் ஆசீர்வாதங்களை மனிதர்கள் ஒதுக்கிவிட்டார்கள், தேவன் என்னை உயர்த்த நினைத்த காரியங்களெல்லாம் மனிதர்கள் தடுத்து விட்டார்கள், என்னை பிடிக்காதவர்கள் அதை புறம்பாக்கி விட்டார்கள், என்னுடைய உழைப்புக்கேற்ற உயர்வு வராதபடி தடுத்து விட்டார்கள், நான் பெற்றுக்கொள்ள வேண்டிய நிலையை, ஸ்தானத்தை, இடத்தை என்னை கிடைக்காதபடி செய்துவிட்டார்கள் என்று ஒருவேளை நீ நினைத்துக் கொண்டிருக்கலாம். ஆனால் இன்டைரக்டாக தேவன் என்ன செய்கிறார் என்றால், அவர் உனக்காக தயார்படுத்தி வைத்திருக்கிற ஸ்தானத்துக்கு ஏற்ற ஆவிக்குரிய பயிற்சியை இந்த கஷ்டங்களுக்குள்ளாக நீ போகிற போது உனக்கு கொடுக்கிறார் அப்படிங்கிற விஷயத்தை மறந்துடக்கூடாது. எனவே எனக்கு அன்புக்குரியவர்களே, இன்று நீ எதிர்கொள்ளுகிற அவமானங்களாக இருந்தாலும், கஷ்டங்களாக இருந்தாலும், பொருளாதார பிரச்சனைகளாக இருந்தாலும், நஷ்டங்களாக இருந்தாலும், எல்லாமே உனக்கு ஏதோ பெரிய விபத்தை கொண்டு வரப்போகிறது. உன்னை பிடிக்காதவர்கள், உனக்கு எதிராய் பகைக்கிறவர்கள் என்னை அழிப்பதற்காக என்னென்னவோ செய்கிறார்கள், என் கதை அவ்வளவுதான் என்பதைப் போல நீ நினைக்கலாம், ஒருவேளை உனக்கு தோன்றலாம். ஆனால் உன் உதவியற்ற நிலைமையில நீ ஆண்டவருடைய சன்னதிக்கு போய், ஆண்டவரே, என்னுடைய கதை முடிந்து விடும் போல் எனக்கு தோன்றுகிறதப்பா, என்னை காப்பாற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, சிங்கத்தை போல மேல வந்து பீரிட்டு போடுவதைப் போல எனக்கு எதிராக இந்த ஜனங்கள் எழும்புகிறார்கள். நான் உம்மிடத்திலே சரணாகதியாகிறேன், உம்முடைய பாதங்களை பற்றிக் கொள்ளுகிறேன்.
என்ற தாவீதினுடைய ஜெபத்தை தேவன் கேட்டார். இன்று நீ செய்யும் பிரார்த்தனையை கூட தேவன் கேட்டுக்கொண்டிருக்கிறார். உனக்கு விரோதமாக எழும்பும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். அவர் உன்னை காப்பார். மறந்துவிடக்கூடாது. தேவன் உனக்காக நிர்ணயித்திருக்கின்ற நிலையை, ஸ்தானத்தை அவர் நிர்ணயித்திருக்கிற சமயத்திலே அருளிச் செய்து விடுவார். அந்த இடத்துக்காக உன்னை தயார்படுத்துவார். நம்புவோர் என்னோடே கூட ஜெபிக்கின்றீர்களா? மகா பரிசுத்தமும் அன்பும் ஜீவனுமுள்ள எங்கள் தேவனே, ஆவிக்குரிய பிரயாணத்தில ஒருபுறம் சாத்தான் கொண்டு வந்து கொண்டிருக்கிற அபாயங்கள், ஆபத்துக்கள் எங்களை தவிக்கச் செய்கிற வேளையில, மறுபுறத்தில அதே சமயத்தில எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை பக்குவப்படுத்துவதற்கு, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை நெறிப்படுத்துவதற்கு, எங்களை ஆண்டவரே ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பரிபூரணப்படுத்துவதற்கு, அவைகளையே எங்களுக்கு பயிற்சி கொடுக்கிற விதமாய் மாற்றுகிற தேவன் நீர் அல்லவோ? அப்படி இன்று நீர் எங்கள் வாழ்க்கையில் தருகிற பயிற்சிகளை புறந்தள்ளாமல் இருக்க கிருபை அருளுங்கப்பா. எங்கள் வாழ்க்கையில் எதிர்கொள்ளுகிற கஷ்டங்களாயிருந்தாலும், நஷ்டங்களாயிருந்தாலும், ஆபத்துகளாயிருந்தாலும், அபாயங்களாயிருந்தாலும், பெருநிந்தைகளாக இருந்தாலும், அவமானங்களாக இருந்தாலும், இவைகள் எல்லாமே நீர் எங்களுக்காக வைத்திருக்கின்ற உன்னதமான ஸ்தானத்தை நாங்கள் எட்டுவதற்கும், ஆண்டவரே அதை நாங்கள் அனுபவிப்பதற்கும், இவைகள் எல்லாவற்றையும் நீர் ஆண்டவரே பயிற்சி அளிப்பதற்காகவே எங்கள் வாழ்க்கையில் அனுமதித்திருக்கிறீர் என்பதை நாங்கள் உணர்கிறோம். எனவே எந்த பிரச்சனைக்கும் பயங்கொள்ளாமல், எந்த சத்துருவுக்கும் ஆண்டவரே தலை வணங்காமல், எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் உம்முடைய சன்னதியிலே தாவீதை போல விண்ணப்பம் பண்ணி தைரியமா எல்லா பிரச்சனைகளையும் எதிர்கொள்ளுகிற கிருபை எங்களுக்கு அருளுங்க ராஜா. இறுதி மூச்சு வரைக்கும் ஐயா எப்போதும் நாங்கள் உம்மையே சேவிக்கிற பாக்கியத்தை அருள வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன். இந்த சுருக்கமான தேவ செய்தி உங்களுக்கு ஆசீர்வாதகரமாக இருந்திருக்கும் என்றால் ஒரு 10 பேருக்கு ஷேர் செய்யுங்கள். அதேபோல லைக் பண்ணுங்கள். கூடவே ஒரு நேர்த்தியான கமெண்ட்டும் போடுங்கள். சோஷியல் மீடியா மூலமாக எத்தனையோ பேருக்கு இந்த அற்புதமான செய்தியை ஷேர் பண்ணுகிற வாய்ப்பு இருக்கிறது என்பதால் நீங்கள் தொடர்ந்து அதை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். மறுபடியும் நாளை தேவனுக்கு சித்தமானால் சந்திக்கலாம். விடைபெறுகிறேன். நன்றி.